குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் கடந்த 2020 நடக்க இருந்த உதவி மின் பொறியாளர் பணியிடங்களுக்கான TNPDCL தேர்வு கொரோனா பெருந்தொற்று காரணமாக தள்ளிப்போனது. 2022 நிர்வாக காரணங்களை கூறி இந்த தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட்டதாக அரசு அறிவித்தது. TNPSC மூலமாக இந்த தேர்வுகள் நடத்தப்படும் என கடந்த திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் மின் பகிர்மான கழக உதவி மின் பொறியாளர் பணி நியமனம் தொடர்பாக 2025 வரை எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் ரத்து செய்யப்பட்ட உதவி மின் பொறியாளர் காலி பணியிடங்களில் 195 இடங்கள் பொதுப்பணித்துறை தேர்வு மூலம் நிரப்பப்படும் என்று திடீர் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்கு வயது வரம்பும் 32 என்று அறிவிக்கப்பட்டது. இது கடந்த 2020 முதல் உதவி மின் பொறியாளர் பணி நியமனத்துக்காக காத்துக் கொண்டிருந்த இளைஞர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி. குறிப்பாக அரசின் நிர்வாக குளறுபடி காரணமாக தகுதியான இளைஞர்களுக்கு வயது வரம்பில் மாபெரும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. வயது வரம்பில் தளர்வு வேண்டும் என்ற கோரிக்கை கோர்ட்டில் நிலுவையில் இருக்கும் போதே 2025 நடந்த மின் பகிர்மான கழக உதவி மின் பொறியாளர் காலி பணியிடங்களுக்கான TNPSC தேர்வு முடிவுகள் கடந்த ஜனவரி 23 வெளியாகின. பணி நியமனங்களுக்கான கலந்தாய்வு துவங்கும் முன்பாக வயது வரம்பை காரணம் காட்டி தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்ற இளைஞர்களை கூட தகுதி நீக்கம் செய்துள்ளார்கள். TNPSC அமைப்பின் இந்த நிர்வாக குளறுபடிகள் காரணமாக கடந்த 6 ஆண்டுகளாக மின்சார வாரிய உதவி மின் பொறியாளர் பணிக்காக காத்துக் கொண்டிருந்த தகுதியான இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருப்பது மிகுந்த துரதிர்ஷ்டவசமானது. 2019 முதல் 2024 வரை எந்த பணியிடங்களும் நிரப்பப்படாத நிலையில் இதே சூழ்நிலையில் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கும் இளைஞர்களுக்கும் வயது வரம்பில் தளர்வு கொடுத்திருக்க வேண்டும். நிர்வாக தவறுகளால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு அந்த நிவாரணத்தை மறுப்பது எந்த வகையிலும் நியாயமல்ல. எனவே தமிழக அரசு உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் மற்றும் TNPSC நடவடிக்கைகள் குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும். கடந்த கால முன் உதாரணங்களை பின்பற்றி நிர்வாக தாமதத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் ஒருமுறை சிறப்பு வயது தளர்வு வழங்க வேண்டும். தேர்வு நடைமுறை துவங்கிய பிறகு கூடுதல் அறிவிப்பு என்ற பெயரில் பணியிடங்களையோ விதிகளையோ மாற்றும் முறைகேடுகளுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் அரசு நிர்வாக அலட்சியத்திற்கு பலியாக அனுமதிக்க கூடாது என அண்ணாமலை கூறியுள்ளார்.